இந்த அஞ்சலிய சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு பயங்கர கோவத்தோட இருக்கிறது மட்டும் இல்லாம, ஒரு பக்கம் அஞ்சலியும், எஸ்எஸ்கேவும் சேர்ந்து தான் இத பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்ம கௌதமும் பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனா அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்ததா இன்னொரு ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலியோட நம்பர ட்ராக் பண்ணும்போது, அஞ்சலியும், எஸ்எஸ்கேவும் பார்த்தீங்கன்னா மீட் பண்ண ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தெரிய வருது. அதே சமயம் அந்த இடத்துல மாஸ் என்ட்ரி குடுத்து, நம்ம கமிஷனர் முதற்கொண்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அங்க போய் பார்த்ததுக்கப்புறமா நம்ம கார்த்திக்க காணோம். ஏன்னா, இந்த அஞ்சலி அதாவது எஸ்எஸ்கே இருந்துட்டு நம்ம போலீஸு, அதுக்கப்புறம் கௌதம் இலக்கியா இவங்க எல்லாருமே எங்கெங்க போறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே செக் பண்ணி, கடைசியில பார்த்தீங்கன்னா, அங்க வராங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு, நம்ம கார்த்திக்க பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமுக்கும், இலக்கியாவுக்கும் பயங்கர கோவம் வரதுல மட்டும் இல்லாம, அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நேரா வீட்டுக்கு கிளம்பி போயி, இந்த அஞ்சலிய இப்போ உண்டு இல்லைன்னு பண்ண போறாரு நம்ம கௌதம். என் தம்பி கார்த்திக் மட்டும் எதனா ஒண்ணு ஆச்சுன்னு வையேன், உன்ன நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படின்ற மாரி சொல்ல போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியாவும், கௌதமும் கமிஷனர் கிட்ட இந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்புறமா, கண்டிப்பா கார்த்திக் கடத்தப்பட்டிருந்தாங்க அப்படின்னா, நான் இப்ப இதில உங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவையோ அது எல்லாத்தையுமே பண்றேன். லீகலா, இல்லீகலா எப்படினாலும் பார்த்தீங்கன்னா, நான் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்ற மாரி நம்ம கௌதம் கிட்ட சொல்லிடுறாங்க. அதே சமயம் கார்த்திக்க பத்தி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அஞ்சலியும், எஸ்எஸ்கேவும் பார்த்தீங்கன்னா, இப்போ மீட் பண்ணி பேசியிருக்காங்களாம். ரொம்ப நேரமா பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரோட லைவ் லொகேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செக் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கமிஷனர் இருந்துகிட்டு கௌதமையும், இலக்கியாவையும் கூட்டிட்டு அங்க பார்த்தீங்கன்னா போனாங்க. அங்க போறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, இடத்த எல்லாத்தையுமே மாத்திட்டாங்க. இப்போ கார்த்திக் பார்த்தீங்கன்னா, கடத்தப்பட்டது உண்மையாயி போச்சு. இந்த அஞ்சலியும், எஸ்எஸ்கேவும் இப்போ தனித்தனியா பேசிட்டு இருக்கும்போது, வசமா பார்த்தீங்கன்னா சிக்கிக்கிட்டாங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது, நம்ம கௌதமும், இலக்கியாவும் நேரா வீட்டுக்கு போறது மட்டும் இல்லாம, அஞ்சலி கிட்ட போயிட்டு, கார்த்திக்க பார்த்தீங்கன்னா, எங்க கடத்தி வச்சிருக்க? உண்மைய சொல்லு அப்படின்ற மாரி சொல்லும்போது, என்னது கார்த்திக்க கடத்திட்டாங்களா? என் புருஷன யார் கடத்துனது? அவர் ஹைதராபாத் தானே போயிருக்காரு. நீங்க என்னடான்னா பார்த்தீங்கன்னா, கார்த்திகா கடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்காங்க. கடைசியில கௌதம்க்கு பயங்கர கோவம் வந்தது மட்டும் இல்லாம, இந்த அஞ்சலிய பலார் பலார்ன்னு பார்த்தீங்கன்னா, கன்னத்து மேலயே அரைஞ்சுட்டு, இப்போ நான் எல்லா உண்மையுமே நிரூபிக்கிறேன். நீ பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு தானே போனன்னு சொல்லிட்டு சொன்ன அப்படின்ற மாரி சொல்லிட்டு, கடைசியில இந்த அஞ்சலியோட ஃபோன புடுங்கி, அந்த ஃபோன்ல இருக்க கால் ஹிஸ்டரிய பார்த்தீங்கன்னா செக் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கால் ஹிஸ்டரிய செக் பண்ணும்போது, நம்ம கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் பயங்கரமான அதிர்ச்சி ஆனது மட்டும் இல்லாம, அந்த ஒரு ஹிஸ்டரிய பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டயும் காட்ட ஆரம்பிச்சுறாங்க. சரி, நீ பார்த்தீங்கன்னா இப்போ கார்த்திக் ஹைதராபாத் போயிருக்கிறதாவே வச்சுக்கலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நீ எங்க போணும்? ஹாஸ்பிட்டல் தானே போயிருக்கணும். ஹாஸ்பிட்டலுக்கு போகாம இந்த எஸ்எஸ்கேவோட இடத்துக்கு எதுக்காக நீ போயிருந்த? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிய உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா, திரு திரு திருன்னு முழிக்கிறது மட்டும் இல்லாம, நம்ம கௌதம் அந்த எஸ்எஸ்கே கிட்ட ஃபோன்ல பேசின ஒரு வீடியோ ஆதாரத்த காட்ட ஆரம்பிச்சுறாங்க. அத பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி. அதே மாதிரி கௌதம் ஒழுங்கு மரியாதையா கார்த்திக் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லிடு. நாங்களே கண்டுபிடிச்சோம்னு வையேன், உன்னை என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படின்ற மாரி பயங்கர கோவத்தோட சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி இப்போ வசமா சிக்கிக்க போறது உறுதியாயி போச்சு. ஏன்னா மேலும் மேலும் தப்பு பண்ணிட்டே இருக்கா. இதுக்கப்புறம் தப்பிக்கவே முடியாது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அஞ்சலி வசமா சிக்கிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.